சென்னை ராமாபுரம் அருகே சட்டவிரோதமாக பீர் பாட்டில்களை பதுக்கி வைத்து மதுபான பாரில் விற்பனை செய்து வந்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கள்ள மார்க்கெட்டில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக சரக்கு விற்று வந்த நபர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கள்ள மார்க்கெட்டில் பீர் சேவை வழங்கி வந்த நபர்தான் தற்பொழுது சிறைக்கு சென்றுள்ளார். டாஸ்மாக் பாரில் மினி டாஸ்மாக் என்ற கான்செப்டை சட்டவிரோதமாக தொடங்கி வைத்து ஜரூராக வியாபாரம் நடத்தி வந்த நபர் சிக்கியது எப்படி? 10 மணிக்கு கடையை மூடினால் என்ன, இரவு 2 மணிக்கு கூட குடிக்க பீர் கிடைக்கும் என குடிமகன்கள் குஷியாக பேசிக் கொள்கிறார்கள் என்றார். அதற்கு ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஜோதிமுத்து தான் முழுமுதற் காரணம். டாஸ்மாக் பாரில் சாதுவாக சுற்றி வரும் இவர்தான் 24 மணி நேரம் இடைநில்லா சேவை வழங்கி குடிமகன்களின் தாகம் தீர்த்த குலவிளக்காக திகழ்ந்து வந்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் கணேசன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாகில் தான் தனது மூளையில் உதித்த இந்த புது திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் ஜோதிமுத்து. டாஸ்மாகில் இருந்து ரூட் எடுத்து அதனுடன் சேர்ந்து செயல்பட்டு வரும் பாரில் ஒரு மினி டாஸ்மாக்கையை திறந்திருக்கிறார் இந்த ஜோதிமுத்து. இதனால் 10 மணிக்கு மேல் டாஸ்மாக் வரும் குடிமகன்களுக்கு ஆபத் பாந்தவனாக திகழ்ந்திருக்கிறார் இவர். தண்ணி அடித்துவிட்டு ஜோதிமுத்துவுக்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்த குடிமகன்களின் பேச்சு அதே வேகத்தில் போலீசாரின் காதுகளுக்கு எட்டி உள்ளது. தகவல் கிடைத்ததும் டாஸ்மாக் பாருக்கு சென்று போலீசார் சல்லடை போட்டு தேடியதில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 280 பீர் பாட்டில்களை கைப்பற்றினர். ஜோதிமுத்துவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோன்று வேறு யாரேனும் சட்டவிரோத மது அல்லது போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர். இதனால் மீண்டும் 10 மணிக்குள் தாங்கள் குடிக்கும் கடமையை முடித்துவிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் மதுப்பிரியர்கள்.